எல்லாமே டென்ஷனில் தான் இருக்கும். எந்த வேலையில் இருக்கிறவனை பார்த்தாலும் டென்ஷனில் தான் இருக்கிறான். அதுவும் இல்லாமல் நான் அருண்குமார் இப்போ கேட்டேன், இவ்வளோ கூட்டம் இருக்குது, இதுக்கு தவிர மணி 8 ஆயிடுச்சு, இதை தவிர பின்னால் நிகழ்ச்சிகள் வேறு இருக்குது, நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு. அருண் சொன்னார், சார் 1 hour பேசுங்க அப்படின்னாரு. ஏன்னா ஒரு நல்ல பேச்சாளருக்கு அர்த்தம் என்னன்னா, ரசிக்கும் போதே முடிச்சிடணும். சில பேருக்கு அது தெரியாது. ஒரு பேச்சாளர் பேச ஆரம்பித்து பேசினார், உங்களை மாதிரியே நல்லா ரசித்தாங்க. அவருக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி ஆடியன்ஸ் இன்னொரு நாள் கிடைப்பாங்களோன்னு கூட ஒரு 15 நிமிஷம் பேசினார். ஏதோ பெருந்தன்மையாக ஒத்துக்குனாங்க. இன்னொரு 5 நிமிஷம் பேசினார், டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு ஆள் நேராக மேடையிலேயே பக்கத்துலேயே நின்றுட்டான். பேச்சாளர் பேச்சை நிறுத்திட்டு, என்னப்பா இங்கேயே நின்றுட்டேன், பேசுடா பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு. இல்லைப்பா நீ ஏறு, பேசுடா, பேசி முடிச்சுட்டு உட்கார். நான் 1/2 hour பேசுகிறேன். ஏன் உட்கார்ந்து பாரியா, தெரியும் முதுகு வலி, நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்க. அதனால் சீக்கிரம் முடிச்சுடுவோம், கவலைப்படாதீங்க. அதாவது சிரிப்பு என்பது மனுஷனுக்கு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் சிரிக்கிறோம்? இன்னைக்கு எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கு, ஆனாலும் சிரிச்சு சார் ஒன்றும் இல்லைங்க, நீங்க உங்க முகத்தை சிரிச்சா மாதிரி வைங்க, அது போதும். சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும்.